ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஆமாங்க, தீபாவளி ஸ்பெஷலாக கடலை மாவு வச்சு ஒரு பர்ஃபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே என்னோடய சேனலில் நிறைய தீபாவளி ரெசிபி வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம பர்ஃபியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். எந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் 1 கப்பு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கடலை மாவு பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லாட்டி சீக்கிரம் கருகி போயிடும் மாவு. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப்பு துருவுன தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட்னு கடையில் கிடைக்கும், அது கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. அது இல்லாதவங்க நம்ம வீட்டிலே தேங்காவை துருவிட்டு லேசாக அடுப்பில் வதக்கி எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயும் கடலை மாவும் நல்லா கலந்து வரட்டும். இது ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் சேர்த்துட்டு கடலை மாவு தேங்காய் நெய் கலவை நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ அந்த நெய் நல்லா உருகி தண்ணியாக பதத்துக்கு வரும். அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி வர்றப்ப இந்த தேங்காவும் கடலை மாவும் நல்லா நெய்யோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை. இப்போ இந்த டைமில் 1/2 கப்பு பொடிச்ச கேஷ்யூ பவுடர் சேர்த்துக்கிறேன். முந்திரி பவுடர் தான். இதையும் சேர்த்துட்டு இது நல்லா கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. இந்த முந்திரி பொடிக்கக்குள்ளே கொஞ்சம் கட்டியாக ஆகிடும், ஏன்னா எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கிறதுனால. இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டித்தன்மை இல்லாமல். இப்போ இது நல்லா கலந்து வந்துடுச்சு. இது கூட நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், கூடவே 1/2 கப்பு தேங்காயும் சேர்த்துருக்கேன். இதுக்காக 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், கரைஞ்சி அதோட ஒன்றா சேர்ந்து வரணும். இதுக்காக நான் இது கூட ஒரு 1/2 கப்பு பால் சேர்க்குறேன். பாலில் இந்த நம்ம சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும், அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே குக் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட சுவைக்காக 1 பிஞ்சு சால்ட்டு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் காடமாம் சுவைக்காக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும், இதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க, அப்புறம் கட்டித்தன்மை கொடுத்துரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி நெய் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்டில் இந்த கலவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் இந்த பிளேட்டில் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கேன், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சூட்டோடு பண்ணுங்கள். பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் நட்ஸு தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை தூவிக்கோங்க. விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான கடலை மாவு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.